கியர்லேயே வர்றது நல்லது தான். என்ன கியர் வரோமோ அந்த கியர்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. கண்ட்ரோலுக்கு பிரேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போவே லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கிட்டே போனோம்னா கரெக்டாக இருக்கும். கிட்ட போய் சடன் பிரேக் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்லோ பண்ணிக்கிட்டேன்னா இப்போது கிளச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிடுறோம். வண்டியோட ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 30 பிலோ வந்துருச்சுல்ல, 30 பிலோ வந்ததுனால செகண்ட் கியர். ஃப்ரண்டில் சிக்னல் வந்து க்ரீன் தான் இருக்குது. இருந்தாலும் சிக்னலில் நிற்கிற வண்டிகள்லாம் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கில் தான் போவாங்க. அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸ்லோவாச்சு 30 பிலோ வருதுன்னா செகண்ட் நான் கொண்டு வந்தால் ஆகணும். இப்போது குறுக்க வராங்க பாருங்கள், பேனிக் ஆக தேவையில்லை, ஸ்டீரிங் கண்ட்ரோல்லே வந்துடலாம். இப்போ 30லே வந்ததுனால நான் 3லேயே வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு கார் குறுக்க வந்துச்சு. நீங்கள் இன்னும் ஸ்லோ பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்லோ பண்ணிவிட்டு செகண்ட் கியரில் ப்ராப்பராக ஸ்லோ பண்ணி வந்துடலாம். ரைட்டில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பின்னாடி வர வண்டிக்கு நான் ரைட் லைன் நான் மாறுறேன் அப்படின்னு காட்டிக்கலாம். ப்ராப்பராக லெஃப்ட் சைடு மிரர் பார்த்துக்கோங்க. சைடு மிரரு, சென்டர் மிரரு ரெண்டையுமே பார்த்துட்டு ப்ராப்பராக லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் போங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டுடலாம். ஃபுல்லாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுத்துட்டு ஃபுல்லாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டுருங்க. ஃபார்ட்டியில் வருது தேர்ட் கியர். ஃபோர்த்து. இப்போ ரன்னிங்லேயே ரைட் லேண்டில் போகணும் அப்படின்னா ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ரைட்டில் எதுவும் வண்டி வருதான்னு பார்த்துட்டு ரைட் லேனுக்கு போயிடலாம். உடனே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ரோடு காலியாக தான் இருக்குது. 5th கியர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது லைட்டாக பிரேக் கண்ட்ரோல் வச்சுட்டு லெஃப்ட்டில் எதுவும் வண்டி வருதான்னு பார்த்துட்டு லெஃப்ட் லேனுக்கு போயிடலாம். லெஃப்ட்டில் வண்டிங்க நிறைய வந்துச்சு அப்படின்னா ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். அது கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். என்னோடய ஸ்பீடு எதுவும் கம்மியாகாதனால நான் கியர் டவுன்லாம் பண்ணலாம் அந்த இடத்துல. இப்போ ஒரு 70லே மெயின்டைன் பண்ணுறேன். கிராசிங் இருக்குது, அதனால் ஸ்பீடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பிரேக்கில் கால் வச்சுக்கணும். கால் வைக்கணும், நான் மிதிக்கக்கூடாது. தேவைன்னா மிதிச்சிக்கலாம். இப்போ பிரேக் மிதிக்க வேண்டிய தேவை இல்லாதனால அகைன் ஆக்சிலேட்டரில் நான் கால் வச்சு இப்போ இந்த ரோட்டில் ஒர்க் நடக்கிறதுனால டைவர்ஷன் ஆகும். கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வண்டியை. லைட்டாக பிரேக்கில் கால் வச்சு ஸ்லோ பண்ணிக்கிறோம். சடனாக மிதிக்க தேவையில்லை. இப்போவே லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கிட்டே போனோம்னா கரெக்டாக இருக்கும். கிட்ட போய் சடன் பிரேக் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்லோ பண்ணிக்கிட்டேன்னா இப்போது கிளச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிடுறோம். வண்டியோட ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 30 பிலோ வந்துருச்சுல்ல, 30 பிலோ வந்ததுனால செகண்ட் கியர். இப்போ நான் லெஃப்ட்டு போகிறேன். லெஃப்ட்னால இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணுறேன். 10ல் தான் போகுது ஸ்பீடு. ஆனால் மூவிங்கில் இருக்கிறதுனால செகண்ட்லேயே நான் ஆஃப் கிளச்லேயே மூவ் பண்ணுறேன். செகண்ட் கியர்லேயே லெஃப்ட் வந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு 30 அபோவ் கொண்டு வரணும் வண்டியை தேர்ட் கியர் போடுறதுக்கு. 30 அபோவ் 40 கிராஸ் ஆகிடுச்சு. தேர்ட் கியர் போட்டுக்கிறேன். இந்த ரோடில் தேர்ட்லேயே கூட போயிடலாம். மெயின் ரோடு ஏறினதுக்கப்புறம் கூட ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 4th கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரைட் லேனுக்கு போக போகிறோம். இப்போ க்ரீன் சிக்னல் தான் இருக்குது. ஆனால் வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நிற்கிது. டிராஃபிக் இருக்கிற மாதிரி தெரியுது.
அதனால் தேர்ட்லேயே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். செகண்டு கம்மி பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது. ஸ்லோவாச்சு 30 பிலோ வருதுன்னா செகண்ட் நான் கொண்டு வந்தால் ஆகணும். இப்போது குறுக்க வராங்க பாருங்கள், பேனிக் ஆக தேவையில்லை, ஸ்டீரிங் கண்ட்ரோல்லே வந்துடலாம். இப்போ 30லேயே வந்ததுனால நான் தேர்ட்லேயே வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு கார் குறுக்க வந்துச்சு. நீங்கள் இன்னும் ஸ்லோ பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்லோ பண்ணிவிட்டு செகண்ட் கியரில் ப்ராப்பராக ஸ்லோ பண்ணி வந்துடலாம். இப்போ இதில் ரெட் சிக்னல் இருக்கிறதுனால பிரேக்கு, ஃபுல் கிளச்சு, நியூட்ரல் பண்ணிடுறேன். க்ரீன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கியர் போட்டுடலாம். ஏன்னா வண்டி நின்றதுனால ஃபஸ்ட்டு கியரில் மூவ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கியரு, அகைன் செகண்ட். இப்போ இந்த இடத்துல செகண்ட்லேயே ட்ராவல் பண்ணுறேன். கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. என்ன ஸ்பீடு போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ 30க்குள்ளேயே நான் போகிறேன் அப்படின்னா செகண்ட்லேயே போகலாம். 30 அபோவ் ஒரு மணி நேரமாக போகிறேன் அப்படின்னா 30 அபோவ்லேயே போகிற அளவுக்கு ஸ்பீடு ரோடு காலியாக தான் இருக்குன்னா தேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் 30 அபோவே போய்கிட்டு இருக்கேன், 30+. ஆனால் இருந்தாலும் ரோடு கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணி போகிறேன் பாருங்கள். அகைன் 30 பிலோவில் கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி கூட்டி குறைச்சி போக முடியாதுல்ல, அதனால் ஒரே கியர் செகண்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நின்றுட்டேன், அதனால் ஃபஸ்ட்டு கியர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம என்ன ஸ்பீடு போகிறோம் அதை பொறுத்து கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கியர் நின்னதுனால மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கியர், அகைன் செகண்ட் கியர் மூவ் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் கியர் போடலாமா? ஃப்ரீயாக தான் இருக்குது, தேர்ட் கியர் போட்டுக்கிறேன். 30லேயே மெயின்டைன் பண்ணலாம். சடனாக வந்துட்டாங்க பார்த்தீங்களா லெஃப்டில், கொஞ்சம் கவனமாக தான் ஓட்டணும். இப்போ தேர்ட்லேயே போகிறேன். 40 வரை போய்க்கலாம், 40க்கு மேலேயும் போகலாம். சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, ஃப்ரண்டில் டிராஃபிக்காக இருக்குன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குன்னா நம்ம 40 வரை போகலாம். அதுக்கப்புறம் 4th கியர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேர்ட் கியர்லேயே போய்கிட்டு இருக்கேன். ஃப்ரண்டில் சிக்னல் வந்து க்ரீன் தான் இருக்குது. இருந்தாலும் சிக்னலில் நிற்கிற வண்டிகள்லாம் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங்கில் தான் போவாங்க. அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ரன்னிங்லேயே இருக்கிறதுனால நான் அதே 30+லேயே ஸ்பீடு இருக்கிறதுனால தேர்ட்லேயே மெயின்டைன் பண்ணுறேன். ரைட்டில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பின்னாடி வர வண்டிக்கு நான் ரைட் லைன் நான் மாறுறேன் அப்படின்னு காட்டிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம் இண்டிகேட்டர். ப்ராப்பராக நம்ம ரைட் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். சப்போஸ் இந்த வண்டி ஸ்லோவாகவே போய்கிட்டு இருக்கு, ஃப்ரண்டில் போகிற அந்த காரு ஸ்லோவாகவே போகுது, நம்ம லெஃப்டில் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா ப்ராப்பராக லெஃப்ட் சைடு மிரர் பார்த்துக்கோங்க. சைடு மிரரு, சென்டர் மிரரு ரெண்டையுமே பார்த்துட்டு ப்ராப்பராக லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் போங்க. சடனாக லெஃப்ட் எடுத்து போக முடியாது, ஏன்னா அந்த லேனில் வர வண்டி ஸ்பீடாக கூட வரலாம். இப்போது பிரேக்கு, கிளச்சு 30 பிலோ போயிடுச்சு. 30 பிலோ போனதுனால செகண்ட் கியர் மூவ் பண்ணியிருக்கேன். செகண்ட் கியர்லேயே அப்படியே ஸ்லோ மூவிங்லேயே போகிறேன், ஏன்னா ரோடுமே கொஞ்சம் பம்பியாக இருக்கிறதுனால செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணுறேன். இந்த கிராசிங்கில் ஆளுக்குள்ளே வராங்களான்னு செக் பண்ணிக்கணும். வந்தாங்கன்னா பிரேக்கில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ 30 அபோவ் போயிடுச்சு தேர்ட் கியர்.
ரோடுமே காலியாக தான் இருக்குது. மிரர் பார்த்துக்கலாம். மிரர் பார்த்துட்டு ரோடு ஃப்ரீயாக இருந்தால் லெஃப்ட் ரைட்டு நம்ம போய்க்கலாம். பின்னாடி வண்டி வருது அப்படின்னா கூட கொஞ்சம் லாங்கில் வர மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ப்ராப்பராக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணணும், லெஃப்ட்டில் ஸ்டாப் பண்ணணும், இல்லை ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கால் வருது நிப்பாட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ப்ராப்பராக இண்டிகேட்டர் போடுங்க. சைடு மிரர் பாருங்கள், சென்ட்ரு மிரர் பாருங்கள். எதுவும் வெஹிக்கிள்ஸ் வரல அப்படின்னா ப்ராப்பராக ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் வந்து நிப்பாட்டலாம். நியூட்ரலில் அதுக்கப்புறம் நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வண்டி சப்போஸ் ஸ்லோப்பில் நின்றுச்சுன்னா பின்னாடி முன்னாடி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போது ஃபுல்லாக கிளச் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டுடலாம். ப்ராப்பராக ரைட் இண்டிகேட்டர் பார்த்து உள்ளே வந்துடலாம் ரோட்டுக்கு. செகண்ட் கியர் போட்டுறேன். ஃபஸ்ட் கியர் வந்து ஜஸ்ட்டு வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். செகண்ட் கியரில் ஒரு 30 வரை போய்க்கலாம். 30 கிராஸ் ஆயிடுச்சு, ரோடு காலியாக தான் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் கியர் வந்துடலாம். இப்போ அங்கே சிக்னல் இருக்குது பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நான் தேர்ட்லேயே மெயின்டைன் பண்ணுறேன். 4th போட்டு 5th போட்டு ஸ்பீடாக போய் கிட்ட போய் பிரேக் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம இதே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணால் நம்ம வண்டிக்கும் கொஞ்சம் நல்லது, மைலேஜும் கிடைக்கும். ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணிக்கலாம். சிக்னல் க்ரீன் தான் இருக்குது, அதனால் சேம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி சிக்னல் கிராஸ் பண்ணிக்கலாம். எதுக்கும் ரைட்லேயும் பார்த்துக்கணும் கிராஸ் ஆகிறாங்களா யாரும் அப்படின்னு. ஃப்ரீயாக தானே இருக்குது ரோடு அப்படின்னு சில பேர் கிராஸ் பண்ணி வரோட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்தே போய்க்கலாம். ரோடும் காலியாக இருக்குது. இப்போ குறுக்க வராங்க பாருங்கள், சடனாக பிரேக் அடிக்க வேண்டிய நிலைமையாயிடுச்சு. நியூட்ரு வந்துட்டேன், டைரெக்டாக தேர்ட் கியர்லேருந்து நியூட்ரு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு செகண்டு ரோடு காலியாக தானே இருக்குது அப்படின்னு அவங்க பாட்டு வராங்க. ஒரு கார் வருதுன்னு கூட அவங்க யோசிக்கலை, போயிடலாம் அப்படின்னு வராங்க. அப்புறம் போங்க நம்மளை கை காட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது, அவங்களுக்கும் பதட்டமாயிரும், அவங்களே விட்டுறலாம். நான் என்ன பண்ணேன், சடனாக பிரேக் அடித்தேன். ஆனால் அந்த செகண்டே நான் வந்து சென்ட்ரு மிரரையும் பார்த்துக்கிட்டேன். சென்ட்ரு மிரரில் பின்னாடி எதுவும் வெஹிக்கிள்ஸ் வரல அப்படின்னா பிரேக் அடிச்சுக்கலாம். சப்போஸ் பின்னாடி வெஹிக்கிள்ஸ்லாம் வருது அப்படின்னா நம்ம அந்த பாஸ் லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்போஸ் அவங்க நின்றுட்டாங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம சடன் பிரேக் அடிக்கிறோம், பின்னாடி இருக்கவங்க வந்து நம்மளும் இடிச்சிடக்கூடாது. அதனால் கிராஸ் பண்ணி போயிடலாம் அந்த இடத்துல. இந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பின்னாடி எதுவும் வெஹிக்கிள்ஸ் வராதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன், ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ 4th போகுது. ஃப்ளைஓவர்லேருந்து டவுன் ஆகும்போது ஆல்ரெடி போய்கிட்டு இருக்க ஸ்பீடோட வெஹிக்கிள் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் தான் ஆகும். வீல் ரொட்டேஷன் வந்து அதிகமாக இருக்கும். கியர்லேயே வர்றது நல்லது தான். என்ன கியர் வரோமோ அந்த கியர்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. கண்ட்ரோலுக்கு பிரேக் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக நான் பிரேக்கு மட்டும் லைட்டாக பிரேக் மட்டும் வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கிறேன். இல்லை அதே ஸ்பீட்லேயே உங்களால் வர முடியும்னா வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வண்டி வந்து 40 பிலோ போகுது, கண்டிப்பாக நான் தேர்ட் கியர் வரணும் 4thலேருந்து. இப்போ 30 பிலோ போச்சுன்னா கண்டிப்பாக செகண்ட் கியர் வரணும். எப்படியும் நான் கிளச்சு ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் நான் கிளச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எந்த கியர் சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போது செகண்ட் வரேன். ஏன்னா 20ல் வருது இப்போ வண்டி. செகண்டு 4th to 2nd வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல செகண்ட்லேயே போக முடியுமான்னு பார்க்கணும். கொஞ்சம் டிராஃபிக் தான் இருக்குது அப்படின்னா செகண்ட்லேயே கூட ஸ்லோவாக கூட போய்க்கலாம். புதுசாக ஓட்டுறவங்களுக்கு செகண்ட்லேயே கூட ஸ்லோவாக ஓரமாக யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டு அந்த செகண்ட்லேயே லெஃப்ட்டு டர்ன் பண்ணிவிட்டு
அகைன் ரோடு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் கியர்லேயே அங்கேயுமே போயிடலாம். 30 தான், 30 வரை போய்க்கலாம். அதுக்கு மேலே செகண்ட் கியரில் போகக்கூடாது. போகிறதுனால ஒன்றும் ஆகாது. என்ன ஃபியூல் கன்சம்ஷன் அதிகமாகும். பெட்ரோலோ டீசலோ அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும் வண்டியை ரொம்ப உரும விட்டோம் அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கா. இப்போ 30 கிராஸ் பண்ணுறேன்னா தேர்ட் கியர், ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் கியர். அவ்வளோதான், ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணலாம். இப்போ இதில் ஸ்லோ பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக லெஃப்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸ்லோ பண்ணுறேன். ரொம்ப வண்டி ஸ்லோவானதுக்கப்புறம் கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சுட்டு நியூட்ரல் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பை.